இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மன்னார் மடு தேவாலயத்திற்கு வருவோர் இடையூறின்றி வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதி. ஜனாதிபதியின் சேவை நீடிப்பு குறித்து அமைச்சரவையில் எவ்வித யோசனையும் முன்வைக்கப்படவில்லை என பந்துல குணவர்தன தெரிவிப்பு. ரணிலை வேட்பாளர் ஆக்குவது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சிந்தித்து செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.பி. திசாநாயக்க சுட்டிக்காட்டு. அனுருகுமார மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையிலான கூட்டு ஒப்பந்தம் வெளியாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். மன்னார் மடு தேவாலயத்திற்கு வருவோர் இடையூறின்றி வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். மடு மற்றும் சிவனொளிபாத மலை போன்ற புனித தலங்களுக்கான நுழைவு வீதிகள் அவற்றை வழிபட வருபவர்களுக்காகவே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்து தண்டப்பணம் அறவிடுவது நியாயமற்றது எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி மடு தேவாலயத்தில் வழிபாட்டுக்காக வருவோர் கைது செய்யப்படும் பட்சத்தில் உடனடியாக அது குறித்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அறிவிக்கும்படியும் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் மடு தேவாலயத்தை வழிபட வருவோருக்காக தேவாலய நுழைவு வீதியின் இருபுறங்களையும் தூய்மைப்படுத்தி அபிவிருத்தி பணிகளை செய்யுமாறு இராணுவத்தினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியதோடு அந்த பணிகளுக்காக மன்னார் மறைமாவட்ட ஆயரின் பிரதிநிதி ஒருவர் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தினர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மற்றும் போலீசாரை தொடர்புபடுத்திக் கொண்டு செயற்படுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட சுகாதார, கல்வி, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் காணப்படும் பிரச்சினைகள் இதன்போது ஜனாதிபதியிடம் நேரடியாக சுட்டிக்காட்டப்பட்டதோடு அந்த பிரச்சினைகளுக்கான தீர்வுகளையும் ஜனாதிபதி அவ்வப்போதை வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் மன்னார் வைத்தியசாலையில் குறைபாடாக காணப்படும் சிடி ஸ்கேன் இயந்திரத்தை பெற்றுத் தருமாறு வைத்தியசாலையின் பணிப்பாளர் விடுத்த கோரிக்கை தொடர்பாக கவனம் எடுத்து விரைவில் அதனை பெற்றுத் தருவதாகவும் மேலும் மன்னார் மாவட்டத்திற்கு கிடைக்காமல் போன அபிவிருத்தியை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டம் இந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் மன்னாரின் அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்கான விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதேச அரசியல் பிரதிநிதிகள், அரசாங்க அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் சேவை நீடிப்பு குறித்து அமைச்சரவையில் இதுவரையில் எவ்வித யோசனையும் முன்வைக்கப்படவில்லை என்று அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் அமைப்பின் பிரகாரம் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தல் நடத்தப்படும். அதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான நிதியை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 10 பில்லியன் ரூபாவை இந்த வருட வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒதுக்கியுள்ளார். எனவே தேர்தல்கள் ஆணைக்குழு முறைப்படி நாடாளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஏனைய மாகாண சபை தேர்தல்களை தொடர்ச்சியாக நடத்தி செல்லும். ஜனாதிபதியின் சேவை நீடிப்பு குறித்து அமைச்சரவையிலோ ஏனைய கட்சிகளிலோ இதுவரையில் எவ்வித யோசனையும் முன்வைக்கப்படவில்லை என்று அமைச்சர் பந்துல குணவர்தன மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் விடயத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் இன்றும் முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்று எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்றதன் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலில் வேட்பாளர்கள் யார் என்று இன்னமும் தெரியாது என்பதோடு அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதன் பின்னர் தீர்மானிப்பதற்காகவே முடிவெடுத்திருந்தோம். அத்துடன் தங்களை வேட்பாளராக அறிவித்துள்ள இருவர் தமிழரசு கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு வந்து ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர். நாங்கள் தொடர்ந்தும் இவ்வாறானவர்களுடன் பேசுவதோடு ரணில் தன்னை வேட்பாளராக அறிவித்தால் அவரோடும் பேசுவோம். ஆனால் முடிவு எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. ஆனால் இதுவரை அதிகார பகிர்வு தொடர்பாக பொதுவெளியில் சொல்ல கூச்சப்பட்டுக் கொண்டிருந்த வேட்பாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவோம் என்று சொல்கின்றார்கள். எனினும் அது முழுமையான தீர்வு அல்ல என்பதோடு அதனை நாம் ஏற்கவில்லை. ஆனால் அரசியலமைப்பில் உள்ளதையாவது அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாம் சொல்லி இருக்கின்றோம். எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கியமாக இருந்தது. அவர்கள் சொன்னதை செய்வார்களா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கிறது. மும்முனை போட்டி ஒன்று ஏற்படுமாக இருந்தால் தமிழ் பேசுகின்ற மக்களின் வாக்குப்பலம் பிரதானமானதாக இருக்கும். இதனை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. மிகவும் கவனமாக பேரம் பேசுதலை நடத்தி சந்தர்ப்பத்தை சரியாக உபயோகிக்க வேண்டும் என்ற கருத்தோடு இருக்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக கடந்த மத்திய குழு கூட்டத்தில் பலர் எதிரான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள்.
எனவே இன்று அதை பற்றி பேசவில்லை. மக்களது கருத்துக்களையும் அறிந்து தனிப்பட்ட கருத்துக்களை சொல்வதற்கான சுயாதீனம் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிவாஜிலிங்கம் பலமையாகவே நிற்பவர் என்பதால் பழக்க தோஷத்தில் அவர் நிற்கலாம். ஆனால் அதில் எமக்கு பிரச்சனை இல்லை என்றார். ரணிலை வேட்பாளராக்குவது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் முக்கியமாக ராஜபக்சர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை தேர்ந்தெடுப்பார்களாக இருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பிரிந்து செல்வர்களும் ஏனைய சிறு சிறு கட்சிகளும் பொதுஜன பெரமுனவோடு ஒன்றிணையும். அவ்வாறு இல்லாது பொதுஜன பெரமுன தனியொரு நபரை நிறுத்தமாக இருந்தால் 1/4 பங்கு கூட பெறாது தோல்வியினை சந்திக்கும். எனவே இது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் முக்கியமாக ராஜபக்சர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு ஒரு தீர்மானத்திற்கு வந்து ரணிலை வேட்பாளராக தேர்ந்தெடுத்தால் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கே வானத்தில் இருப்பதை போன்று கற்பனையில் இருக்கின்றார். ஒரு நாள் பாதாளத்திற்குள் விழப்போவதை அறியாதுள்ளார். பொதுஜன பெரமுனவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஒருமனதாக தீர்மானித்து முடிவொன்றை எடுக்க வேண்டும். மேலும் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே இருந்தால் எம்மால் தேர்தலை வெற்றி கொள்ள முடியும். அடுத்த ஜனாதிபதியாகவும் ரணிலை செயற்பட முடியும் என்பதோடு நாட்டின் பொருளாதாரத்தையும் எம்மால் வெற்றி கொள்ள முடியும் எனவும் எஸ்.பி. திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையிலான கூட்டு ஒப்பந்தம் வெளியாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நளின் பண்டார தெரிவித்தார். தேர்தல் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்று சுற்றுலாத்துறை மற்றும் காணி விவகாரங்கள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அண்மையில் தெரிவித்திருந்தார். தற்போது லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி என்று அங்கு தெரிவித்துள்ளார். இதிலிருந்து அரசாங்கத்தில் உள்ள ஹரினும் எதிர்க்கட்சியில் உள்ள அனுரவும் ரணில் விக்ரமசிங்கவின் சீடர்கள் என்பது தெரிய வருகிறது என்று நளின் பண்டார கூறியுள்ளார். தற்போது தேர்தல் நடைபெறுமா இல்லையா, முதலில் எந்த தேர்தல், சர்வஜன வாக்கெடுப்பு இடம்பெறுமா, இவ்வாறு பல சர்ச்சைகளும் மத்தியில் தேர்தல் நிச்சயம் நடைபெறும் என்ற கருத்துக்கள் மேலோங்கி காணப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் நிற்கும் சிலர் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனையை முன்வைத்துள்ளார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடைபெறும் என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானம் எடுப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்குள்ள நிலையில் பல்வேறு தரப்பினரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு திகதி குறிக்கின்றார்கள். இதேவேளை மியான்மர் மற்றும் ரஷ்யாவில் வாழும் இலங்கையர்களுக்காக உயிருக்காக போராடுபவர்களுக்காக ஒரு நிமிடமேனும் செலவிடாத அனுருகுமார திசாநாயக்க லண்டன், பாரிஸ், டோக்கியோ ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சி என்ற வகையில் குழு ஒன்றை அனுப்பி மியான்மர் மற்றும் ரஷ்யாவில் போராடி கொண்டிருக்கும் எம்மவரை மீட்பதற்கு செயற்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிலக்கணப்பை ஏற்படுத்துவதற்கான முன்சாத்தியக்கூறு ஆய்வு நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மன்னாருக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், காணி உரிமை பத்திரம் வழங்கும் நிகழ்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் அங்கு கருத்து தெரிவித்த போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிலக்கணப்பை ஏற்படுத்துவதற்கான முன் சாத்தியக்கூறு நிறைவடைந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் முழுமையான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கு அதிகளவான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை விற்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது அதிகாரத்தை ஸ்தாபிப்பது தொடர்பான சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பினை மேலும் விவாதிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்திய பிரதமராக நரேந்திர மோடி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் எதிர்வரும் 20ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சரின் விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் உறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கைக்கான பயணத்தின் போது இரு நாடுகளினது உறவினை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது.